ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஹை ப்ரோட்டீன் சோயா மில்க், ஒரு கப் ஆஃப் சோயா மில்கில் 243 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னா நம்புவீங்களா? சிம்பிளாக ஒரு கிளாஸ் பருப்பை ஊற போட்டுட்டு டோஃபு இல்லை மில்க் ஷேக்கு, ஸ்மூதீஸு அப்படியே ஒரு கிளாஸ் டெய்லியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு, இம்யூனுக்கு, நம்மளோட இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது கட்டில் இருந்தால் கூட சரி பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த சோயா பருப்பு எல்லா க்ராசரி கடையிலையுமே தால் செக்ஷனில் ஈஸியாக அவைலபிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேல் எல்லோ கலரில் பட்டர் பீன் மாதிரியே நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சோயா பருப்பை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது 8 மணி நேரம் ஊறணும். ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். காலையில் சும்மா பருப்பை இந்த மாதிரி கையில் தேய்ச்சி கழுவினாலே இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக வந்துடும். அந்த பருப்பு மேலே ஸ்கின் கொஞ்சம் இருக்கும். அதை எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அரைச்சி ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்தால் போதும். கையில் தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க. இப்போ அப்படியே பருப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாலை ஃபைனான ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மஸ்லின் கிளாத்தோ காட்டன் டவல் வச்சுருந்தா கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தடவை கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம். எத்தனை வாட்டி எடுத்தாலும் நல்லா திக்காகவே பால் கிடைக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வடிகட்டினீங்கன்னா இந்த வேஸ்ட்டையும் நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். இது அப்படியே சப்பாத்தி மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக சப்பாத்தி வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்க எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நான் 3லேருந்து 4 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ தண்ணி சேர்த்துமே பால் நல்ல திக்காக நல்ல நுர பொங்கி சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இதை 2 பங்காக பிரிச்சுக்க போகிறேன். இதை அப்படியே நீங்கள் மில்க் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் காய்ச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டோஃபுவும் பண்ணியிருந்தேன். அதனால் 2ஆக பிரிச்சுக்கிறேன். டோஃபு பண்ணுற அந்த பாதி பாலை மட்டும் அப்படியே திக்காக வச்சுக்கலாம். நம்ம குடிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இன்னும் ஒரு கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பால் நல்ல திக்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குடிக்கிறதுக்காக பாலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால் நான் டோஃபு ரெடி பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சம் திக்காக அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பாலை லோ ஃப்ளேமில் தான் காய்ச்சி எடுக்கணும். ரொம்ப நுர பொங்கி ஹை ஃப்ளேமில் காய்ச்ச வேண்டாம் சோயா மில்கை. நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காயில் 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த சோயா மில்கில் ஒரு நட்டி டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. அந்த ஸ்மெல்லோ அந்த ஃப்ளேவரோ சின்ன குழந்தைங்க கூட கேட்கலாம். ஏதாவது பால் வித்தியாசமாக இருந்தால், இல்லை பெரியவங்க கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பெட்டராக இருந்தால் குடிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் ஏலக்காய் வாசத்தோட இந்த மில்க்கு. அகெயின் ஒரு லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நுரையெல்லாம் பொங்கி வரும். அதை லேசாக மேலே இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துகிட்டு லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா நான் இதில் 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை அப்படியே காய்ச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு கிளாஸ் ஊற்றி டக்குன்னு குடிச்சிடலாம். ஸ்மூதீஸ், மில்க் ஷேக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீ காஃபி கூட போட்டு குடிக்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸ்மூதி, மில்க் ஷேக்கு, காலையில் போடுற ஜூஸுக்கெல்லாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆறட்டும். அதை ஓரமாக வச்சுருங்க. நம்ம டோஃபு ரெடி பண்ணிக்கலாம். டோஃபுக்கு எடுத்து வச்சுருக்க அதே பங்கு பாலில் லேசாக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, தேவையான மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குதோ நீங்கள் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம் டோஃபுவை. நான் கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸு, இஞ்சி கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். இதுவுமே லோ ஃப்ளேமில் அதே பன்னீர் எடுக்கிற மெத்தடு தான். லேசாக பால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் ஜூஸு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல இந்த மாதிரி டோஃபு அதில் இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ திக்காக பால் இருந்திருக்கு. நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியுமே இவ்வளோ டோஃபு எனக்கு கிடச்சிருக்கு பாதி பால்லையே. இதை எப்பயும் போல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் போட்டு 30 மினிட்ஸ் செட் ஆகட்டும் வச்சுருங்க.
இப்போ காய்ச்சின பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த மேலே இருக்க அந்த ஏடு மலாயவும் தூக்கி போட்டுற வேண்டாம். இதுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜூஸஸில் சமைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சனாக்கு சாக்லேட் ஜெல்லி ஸ்மூதி தான் பண்ணியிருந்தேன். இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபியை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தால் சிம்பிளாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலையே பண்ணி கொடுத்துர்லாம். அதுக்கு 1 கப்பு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை. பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்தா கூட வீட்டிலையே ஈஸியாக இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சிடலாம். இது அப்படியே கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செட் ஆகிடுச்சு ஜெல்லி நல்லா. இதில் தேவையான அளவுக்கு சோயா மில்கை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராவை வச்சு குத்தி விட்டு உடச்சி விட்டிங்கன்னா இதை பார்க்கவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டுட்டு கொடுத்துட்டிங்க, அவ்வளோதான். செம்ம எம்மியான ஒரு ஜூஸு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு கப் ஆஃப் சோயா மில்கில் 234 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னா நம்புவீங்களா? நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு கிளாஸ் ஆஃப் பாலே அப்படியே குடிச்சுக்குவோம். சனாக்கு மட்டும் ஜூஸு ஸ்மூதிலாம் போட்டு கொடுத்துருவேன். இப்போ டோஃபு வந்து 30 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிருக்கு. செம்மையாக செட் ஆகி வந்துருந்துச்சு. நான் அப்படியே இந்த ஷேப்பை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே உதுத்து கூட புர்ஜி பண்ணிக்கலாம், மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், எக்கு மாதிரி, வாட் எவர் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சனாக்கு சைனீஸ் ஃப்ளேவரில் பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கிட்டேன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு பூண்டு வந்து திருவி சேர்த்துக்கிட்டேன், சேஷ்வான் சட்னி 1 டேபிள் ஸ்பூனும், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கிட்டேன். வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகரு, ஒரு ஹாஃப் லெமன், லேசாக எண்ணெய், இது போட்டு நல்லா இதை மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோஃபுவில் லேசாக ஸ்லிட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே மேலே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த டோஃபுவில் இந்த சாஸெல்லாம் இறங்கிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே பேனில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். கொஞ்சம் சாஸியாக வேணும் அப்படின்னு கேட்டாலா, அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இந்த மஞ்சூரியன் ஃப்ளேவரில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு டோஃபுவை மட்டும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஸ்நாக்காவோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா இந்த சாஸோடு மிக்ஸ் ஆகி நல்ல சாஸியாக கிடைக்கும். உங்களுக்கு சாஸெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லேசாக அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ஸ்பினாச் லீவ்ஸோடு தான் சனாக்கு கொடுத்துருந்தேன். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பாலை நல்லா ஆறணுன்னா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.